என்னுடைய மனைவியும் இருக்கிறார்கள். பிள்ளைகள் இப்பொழுது இங்க வரணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா அவங்க தே ஆர் ஹைலி டிமாண்டட் இன் அலைன்ல என்னுடைய மனைவியுடைய சகோதரி ஃப்ரெண்டையும் ரேச்சலும் இருக்கிறாங்க. அங்க இருக்கிற ஆங்கில சபையில பிரைஸ் அண்ட் வர்ஷிப்ல மியூசிக் பண்றதான்னு தங்கிட்டாங்க. இந்த சபையோடு கூட மகாராஷ்டிரா கிராம ஊழியத்துக்கு பல ஆண்டுகள் தொடர்பு உண்டு. நீங்கள் தொடர்ந்து இதற்காக ஜெபிக்கிறீர்கள். உங்களுடைய அன்பான காணிக்கைகளை பாஸ்டர் மூலமாக அனுப்பி தருகிறீர்கள். நீங்கள் ஜெபிக்கிறதுனால, நீங்கள் கொடுக்கிறதுனால கர்த்தர் பெரிய காரியங்களை மகாராஷ்டிராவில் செய்கிறார். ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட ஒரு 32 வருஷத்துக்கு முன்பாக நான் மகாராஷ்டிராவில் சென்ற பொழுது அங்க இருப்பேன் நான் நினைச்சு பார்க்கவே இல்லை. 69ஆம் வருஷம் இந்தி ஒழிகன்னு சொல்லி அந்த போராட்டத்தில் கல் தூக்கி போட்டோம் தான் நான் ஆண்டவர் இன்னைக்கு இந்தியாவின் மத்திய பகுதியில் நாக்பூர் என்ற இடத்துல வைத்து கடந்த 32 ஆண்டுகளாக அவருடைய நாமத்தை உயர்த்த, அவருடைய அன்பை சொல்ல கர்த்தர் பயன்படுத்துவது அவர் செய்த கிருபை. ஹல்லேலூயா. அவருடைய நோக்கம், அவருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம புரிந்து கொண்டு அவருக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த நாட்களில் வளக்கூடிய நாட்களில் பல இடங்களுக்கு நான் போய் சென்று இது கடைசி வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் திரும்புகிறோம். ஒரு வசனத்தை நான் ஞாபகப்படுத்தி தான் சொல்லிட்டு வருகிறேன். அதை ஞாபகப்படுத்தி நான் தொடர்ந்து தேவன் செய்கிற அதிசயங்களை உங்களுக்கு விவரித்து சொல்லி வேத வசனத்தை சொல்லி நான் சீக்கிரமா முடிக்க போறேன். எடுத்தவங்க ஒருத்தர் வாசிக்கலாம். யோபுனுடைய புஸ்தகத்துல 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாருக்காவது மனப்பாடமா தெரியுமா? தான் சொல்றீங்களா? நல்ல தேவனுடைய சபை மக்கள் இல்ல. சரி படிப்போம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை பாத்தீங்களா? செய்வேன் என்றோ செய்தாலும் செய்யலாம் என்ற ஒரு சந்தேகத்துக்கு இடமே இல்லை பாருங்க. ஒரு சிலருக்கு செய்வேன் என்று அப்படி கிடையாது. தேவனை நேசிக்கிற, தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிற எல்லா மக்களுக்கும் கர்த்தர் என்ன செய்கிறாரா? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை. நன்றா ஞாபகம் இருக்கிறது. 81ஆம் வருஷம் அந்த பைபிள் காலேஜில் படிச்சு முடிச்சு யோத்மால்ல நான் ஆண்டவர் அழைச்சாருன்னு சொல்லி மகாராஷ்டிராவில் என்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது என்னோட நண்பர்கள் எனக்கு ஒரு பட்டம் கொடுத்தாங்க, டாக்டரேட் பட்டம். என்ன டாக்டர் தெரியுங்களா? டாக்டர் ஆஃப் ஃபூல் அப்படின்னு சொல்லி. முட்டாள், மடையன், மദ്രാசி. இங்க வந்து நீ என்னடா பண்ணுவேன்? நம்ம தமிழ்நாட்டில், கேரளாவில், கர்நாடகாவில், ஆந்திராவில் வரவங்க எல்லாருக்குமே வடக்குல என்ன பேர் தெரியுங்களா? ஒரே பேர் மദ്രാசி. இந்த மദ്രാசி இங்க வந்து என்ன நீ செய்திருவேன். என்ன நண்பர்கள் ஒரு சிலர் சொன்னாங்க, உன் கையை காலை உடைச்சிருவேன், இங்க வந்து கடபட் பண்ணாதன்னாங்க. இங்க வந்து என்ன பண்ணாத, கலாட்டா பண்ணாதன்னு சொல்லுவாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் அழைக்கும் பொழுது, அவருக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது அவர் பெரிய காரியங்களை, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வராக இருக்கார். தனியா நான் போனேங்க 81ஆம் வருஷம். நான் நம்பியிருந்த அந்த பைபிள் காலேஜும் 800 மைல் தள்ளி போயிடுச்சு. யோத்மால இருந்து பூனா போயிடுச்சு. கொஞ்சம் பயமா நடக்கும் தான் இருந்துச்சு. என்ன நடக்குமோ நினைச்சேன். நான் தேவனை நம்பினேன். இன்றைக்கு அவனுடைய கிருபினால இந்த மகாராஷ்டிராவில் கிட்டத்தட்ட என்னோடு கூட இணைந்து இந்த மகாராஷ்டிரா கிராம ஊழியத்தில் 170 ஊழியர்களை கர்த்தர் எழுப்பித்தார். கரங்களை தட்டி நாம் தேவனை மயப்படுத்துவோம். இந்த 170 ஊழியர்களும் பாத்தீங்கன்னா அந்த மகாராஷ்டிரா மண்ணிலே பிறந்து முதலாவதாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட FGCs, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியன்ஸ். பாருங்க, மகாராஷ்டிரா வந்து இந்தியாவில் 2வது பெரிய மாநிலம், செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்டேட். கிட்டத்தட்ட 43,000 கிராமங்கள் அந்த மாநிலத்தில் உண்டு, 35 மாவட்டங்கள், 305க்கும் அதிகமான மக்கள் கூட்டங்கள். மக்கள் கூட்டம் சொல்லும்போது தனித்தனியான அவங்களுடைய பிரிவு வேற, அவங்களுடைய கலாச்சாரம் வேற, அவங்களுடைய மொழியும் அதிகமாக வித்தியாசமாக இருக்கும், அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய ரிலிஜன், மதமும் வித்தியாசம். இப்படிப்பட்ட மக்கள் அங்கு வாழ்கிறார்கள். 19 மக்கள் கூட்டத்தில் மத்தியில் தான் சத்தியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் 200க்கும் அதிகமான மக்கள் கூட்டங்களிலே கிறிஸ்து என்றால் என்னன்னு தெரியாது பாருங்க. இப்படி தேவையுள்ள மாநிலத்தில் கர்த்தர் அழைத்து சென்ற பொழுது ஒரு தரிசனத்தை கொடுத்தார். பவுல் சொல்கிறது போல அவருடைய ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும். செலவு பண்றது ரொம்ப ஈஸி, இருக்கிற கடையில் அதை போட்டு முடிச்சிடறோம். ஆனா நம்மையே ஒரு மெழுகுவத்தி எரிஞ்சு வெளிச்சம் கொடுக்குது பாருங்க. அப்படி நம்ம ஒப்பு கொடுக்கிறது வந்து அது நிச்சயமாக தேவ பலன் நமக்கு அவசியம். அந்த ஒரு நோக்கத்தோடு கூட ஆரம்பித்த இந்த ஒரு சிறிய ஊழியம் மகாராஷ்டிரா கிராமம் யோத்மால ரிஜிஸ்டர் செய்யப்பட்டது. இன்றைக்கு கர்த்தர் 13 மாவட்டங்களில் தேவனுடைய அன்பை சொல்லும் ஊழியர்களை வைத்திருக்கிறோம். வாங்க, நீங்க ஊருக்கு வரும்பொழுது நான் உங்ககிட்ட கேட்கறது உங்க தசமம் பாகம் எதுங்களா? காசு இல்ல. இங்க ஒரு 30 நாள் நீங்க வரீங்கன்னா ஒரு 3 நாள் வந்து மிஷன் ஃபீல்டுக்கு வாங்க. வந்து மிஷன் ஃபீல்ட்ல கர்த்தர் என்ன செய்கிறான்னு பாருங்க. ஏதோ கொடுத்துட்டு மறந்துடாதீங்க. யூ கம் அண்ட் see the works of God. தேவன் செய்கிற அதிசயங்களை பாருங்க. பிரியமானவர்களே, இந்த நாட்களில் தேவன் மகாராஷ்டிராவில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார் என்பதை நீங்களே வந்து பாருங்களேன். மக்கள் கூட்டமாக இயேசுவை பின்பற்ற வருகின்றார்கள். பலவிதமான எதிர்ப்புகள் இருக்குதான் செய்யுது. நீ கேள்விப்பட்டிருப்பீங்க, சிவசேனா இருக்கு, RSS இருக்கு, பஜரங் தள் இருக்குது, அதுக்கு பஞ்சமே இல்லை பாருங்க. ஆனாலும்
எங்கெங்கெல்லாம் எதிர்ப்புகள் அதிகமா வந்து கொண்டிருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் தேவனை எங்கள் ஆண்டவர் சொல்லி ஏற்றுக்கொண்டு மக்கள் கூட்டம் கூட்டமா வருகிறார்கள். போன மாசம் ஃபெய்த் நானும் ராய்கட்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அந்த தானா மாவட்டத்துக்கு கீழே இருக்கும் ராய்கட். இந்த ராய்கட் மாவட்டத்துல கத்கரி என்ற இன மக்கள் தேவனை ஏற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட 300க்கும் அதிகமான 400 மக்கள் வந்துட்டாங்க பாருங்க. முதல் ஜெனரேஷன் கிறிஸ்டியன்ஸ். அந்த ஊழியக்காரக்கா ஜெபம் பண்ணுங்க, எழுதி வச்சுக்கொள்ளலாம். தாமஸ் தகரம்வார்னு சொல்லி பேரு. தாமஸ் தகரம்வார், சுனிதா தகரம்வார். இவர்கள் முதலாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க தான். சந்திரப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அங்க மிஷனை அனுப்பின பொழுது கர்த்தர் பெரிய காரணங்களை செய்ய ஆரம்பிச்சார். சாதாரண மனிதர்கள் தான். நாங்க எங்களுடைய ஒரு பயிற்சி மையம் உண்டுங்க யோத்மால் பக்கத்துல, ஃபிஷர்ஸ் ஆஃப் மென் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட். ஆண்டவர் சொன்னாரு, என்னை பின்பற்றுவாரு, நான் என்ன செய்வேன், உங்களை மனிதர்களை எப்படி இருக்க மாற்றம் சொன்ன மாதிரி அவங்களை நாங்க பயிற்சி கொடுக்குறோம். அதுல பயிற்சி பெற்ற இந்த ஊழியர்கள் அங்க போய் ஒரு விசுவாசம் இல்லாத அந்த கிராமத்துல போய் விகாசவாடின்னு பேரு, விகாசவாடி இப்போ அதிகமான மக்கள் அங்க வந்து கொண்டிருக்கிறார்கள், தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். அவங்களுக்கு அலை இல்லைங்க, மரத்தடியில கீழே. நமக்குலாம் என்ன அழகான ஒரு இடத்தை இந்த தேசத்திலையும் கொடுத்திருக்காரு. தேவன் நல்லவர். அப்படி ஆராதிக்கிற வேளையில இந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி